நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீராக்கு வந்து டைவர்ஸ் பத்திரத்தில வந்து கையெழுத்து போட்டு குடுக்க வந்து தயாராயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க வந்து ராகவன கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீரா, மாறன் 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வந்து சொல்றாங்க, "ஒழுங்கா வந்து அந்த பத்திரத்த குடு. நான் வந்து டைவர்ஸ்க்கு சைன் போட்டு குடுத்துடுறேன். நீ உன் சந்தோஷமா இரு. நீ எதுக்கு என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவசரம், என்கிட்ட தான் ஃபார்ம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா அப்பா வந்து அன்னைக்கு வாங்கின பாத்திரத்துக்கு அடுத்து நீ வாங்கலையோ, சரி சீக்கிரமாக வாங்கிட்டு வா, வக்கீல்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணு, நான் உனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நீயாவது சந்தோஷமா இரு, என்னால் முடியலை, அடி ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து கண்ணே கலங்கிருச்சு. அப்படியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து அம்மா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போஸ்ட்டுக்காரங்க வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதை வீரா போய் வாங்குறாங்க. மாறன்கிற பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே சைன் போட்டு வாங்கிடுறாங்க. அதை பிரித்து படித்து பார்க்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதாவது வந்து மாறனை வந்து கைது பண்ணுறதுக்காக வந்து அந்த சம்மன் வந்து அனுப்பியிருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. உள்ளே கொண்டு வராங்க. வள்ளி, ராமச்சந்திரன் எல்லாருமே இருக்காங்க. என்னாச்சு, இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, மாமா மாறனை வந்து கைது பண்ணுறதுக்காக வந்து கொரியர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் மாமா, அரசு வாரன் நீங்கள் தானே கேட்டீங்க, ஏதோ ரெடி பண்ணி அவங்க தான் வந்து ஃபேக்காக அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலை, யாரோ சாட்சியெல்லாம் சொல்கிறதுக்காக வர்றாங்களாம், நம்ம எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாமா போய் பார்ப்போம் யார் வந்து நமக்கு சாட்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துருவோம், எதுக்கு நம்ம பயப்படணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க காரில். அப்போ பார்த்தா ராகவனுக்கு வந்து என்னென்னே தெரில, நம்மளால் வந்து இப்படி மாறனை வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கானே, கஷ்டப்படுறானே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கிட்டே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே உள்ளே போனவொடனே உட்காந்துருக்காங்க எல்லாருமே. சார் என்ன சார், யாரோ சாட்சி சொல்கிறதுக்கு நேரில் பார்த்த சாட்சி வாரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க, யாருமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இருங்கம்மா, அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும், வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்ததே சரின்ட்டு எல்லா வேலையும் முடிக்க முடியுமா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, இப்போ வந்து அவங்க சாட்சி சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து அந்த போலீஸ்கார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ராகவன் வந்து ஒரு மாதிரி திருன்னு கண்கலங்கி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மாறன் வந்து பார்த்துடுறாங்க. சரி எதுக்கு இப்போ வந்து இவ்வளோ கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு தானே பிரச்சனை, நான் பார்த்து பேசி சமாளிச்சுக்கிறேன், எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே போகமாட்டேங்காங்க, எல்லாருமே அங்கே இருக்காங்க. வரட்டும் பார்த்துக்குருவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராகவனை மட்டும், டேய் நீ வேணா போடா, ஏன்னா கடையில் இன்றைக்கி வேறு கூட்டமாக இருக்கும், உனக்கு வேலை இருக்கும், போய் கடையை திறந்து வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராகவனை வந்து மாறனை வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க. தம்பி நீங்கள் போகக்கூடாது, இருங்க, நீங்கள் தானே வந்து அவர் கார் ஓட்டும்போது வந்து பக்கத்தில் இருந்தீங்க, நீங்களும் தான் சாட்சி சொல்லணும், உங்ககிட்டயும் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் போகக்கூடாது, உட்காருங்கன்னு சொல்லிட்டு ராகவனை பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.